வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் கிராஜுவேட் லெவல் இருக்குல்ல. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு உங்களால் அப்புறம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான 2025 அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே தான் சொல்லியிருந்தாங்க. என்றைக்கு அப்படின்னா 20 நவம்பர் 2025 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் 21 தீபாவளி அன்றைக்கி லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கான ஆன்லைன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லப்பட்ட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20/11/2025, அதாவது டுமாரோ. ஓகே, நாளையோட இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் முடியுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ அதுக்கான டேட் 27. ஓகே. ஸோ 27/11 ஓகே 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இன்னும் ஒரு 7 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 டேஸும் பயன்படுத்தி நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலையா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க இன்னும் அப்ளை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோஸையும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக இதில் இன்னும் சேஞ்சஸ் என்னென்னலாம் விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, டேட் மாற்றிருக்காங்க. இந்த அப்ளை பண்ணுற டேட் மாறுறதுனால இதுக்கப்புறம் மாறக்கூடிய டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாடிஃபிகேஷன் கரெக்ஷன் விண்டோ சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஃபார்மில் எது கரெக்ஷன் பண்ணால் அந்த இதுக்கான கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே 23/11 2/12/2022 ஓகேவா? 23 நவம்பர் 23 டிசம்பர் 2 வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பழைய டேட்டு. இது சேஞ்ச் ஆகுது எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 30 ஆரம்பித்து உங்களுக்கு 9/12 ஓகே. ஸோ டிசம்பர் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த முக்கியமான டேட்டையும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கரெக்ஷன் விண்டோவை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதனால் இந்த டேட்டையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ புது டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 30/11 ஓகே. ஸோ நவம்பர் 30 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோவை பயன்படுத்திக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட் டூரிங் விச் எலிஜிபிள் ஸ்கிரைப், அதாவது உங்களுக்கு நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஸ்கிரைப் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது அந்த ஸ்கிரைப்பை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல்லாம் என்டர் பண்ணுறதுக்கு டேட் ஏற்கனவே டிசம்பர் 3 டிசம்பர் 7 வரைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அந்த டேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10/12, அதாவது டிசம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 14 வரைக்கும் அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஃபார் ரீநாக்கிங் ஏஜ் லிமிட். என்னடா அது ரீநாக்கிங் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1/1 அந்த ஏஜ் லிமிட் இருக்குல்ல, அதுக்கானது ஏற்கனவே 1 டிசம்பர் எதன் அடிப்படையில் ஏஜ் பார்த்தீங்கன்னா கல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே. ஸோ ஏற்கனவே சொன்னது 2021 ஜனவரி 1 அடிப்படையில் தான் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ அதில் சேஞ்சஸும் கிடையாது. அதில் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. அதே மாதிரி க்ரூஷியல் டேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நாலேஜ் அதர் சர்டிஃபிகேட்டேஷன், அதாவது எப்போ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிப்படை, அதாவது டிகிரிங்கிறது நீங்கள் இப்போதைக்கு முடிச்சிருக்கணும். அதாவது 2025 மேலே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதான் கேட்குறாங்க. 27 ஏற்கனவே 20/11/2025 முடிச்சவங்களா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 27/11 இந்த எக்ஸாம் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் முடியுதுல, அந்த தேதிக்குள்ள முடிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதுதான் இந்த நோட்டீஸ்லேருந்து அவங்க சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் 20ஆம் தேதி, அதாவது நவம்பர் 20 முடிய வேண்டிய இருந்த இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட் 27/11/2025 நவம்பர் 27 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கரெக்ஷன் விண்டோங்கிறது 23ஆம் தேதி ஓப்பன் ஆக வேண்டியது 30 நவம்பர் 30 ஓப்பன் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 9 வரைக்கும் இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னென்னா
பேமெண்ட் ஸோ அதுக்குமே வந்து டேட்டு சொல்லியிருக்காங்க. இது சொல்ல மறந்துட்டேன். 22ஆந்தேதி லாஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க. 22 நவம்பர் வரைக்கும் தான் 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டாதான் கட்டிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே 27ஆந்தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியுது. அங்கிட்டு இருந்தோம்னா ஒரு 2 நாளைக்கு வந்துன்னா உங்களுக்கு 2 டேஸ் வந்துன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்துன்னா கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்துன்னா கொடுக்குறாங்க. எப்போது லாஸ்ட்டாக வந்துன்னா அப்ளிகேஷன் ஃபீ கட்டலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 29/11 நவம்பர் 29 வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதான் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் இந்த இதை ஃபுல்லாக பார்த்தது முக்கியம்ட்டு. ஏன்னா ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா தெளிவாக கடைசி வரைக்கும் பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா அப்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதனால் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு முக்கியம்ட்டு. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது அப்ளை பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், அதே மாதிரினா ஏற்கனவே அப்ளை பண்ணி அந்த ஃபார்மில் எதுவும் தப்பு பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ டேஸும் வந்துன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். அது அப்போ தான் அதில் வந்துன்னா நீங்கள் மாற்றம் பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் அப்ளை பண்ணாத இல்லை இந்த எக்ஸாம் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துன்னா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக தான் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம், ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். கண்டிப்பாக க்ராக் பண்ணி ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக இருக்குது. மிக்க நன்றி. தேங்க்யூ.